ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை கீர்த்தி சுரேஷ பத்தி தான் பேச போறோம். அவங்களுக்கு இன்னைக்கு 33வது பிறந்த நாள். ரொம்பவே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 33 வயசு ஆகக்கூடிய கீர்த்தி சுரேஷோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்திருக்கு. சோ அத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ் அக்டோபர் 17, 1992ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு 33வது பிறந்த நாள். அது ரொம்பவே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் பழைய நடிகை மேனகாவோட பொண்ணு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்க எப்படி படங்கள் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ அவங்களோட பொண்ணு படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த காலகட்டத்துல அவங்க அம்மா கூட அவ்வளோ பேர் வாங்கல. பட் இப்போ கீர்த்தி சுரேஷ் தன்னோட தனி திறமையால அவ்வளோ அளவுக்கு நடிச்சு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அவங்களுக்கு 33 வயசு ஆகுது. இந்த 33 வயசுல அவங்க சினிமாவுல என்ன சாதிச்சிருக்காங்க, எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ பத்தி சொல்லணும் அப்படின்னா, சோ கீர்த்தி சுரேஷ் நடிச்ச பல படங்கள் பெரிய லெவல்ல ஹிட்டும் ஆயிருக்கு. அதே மாதிரி நிறைய படங்கள் ஃபிளாப்பும் ஆயிருக்கு. தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா தன்னோட ஃபுல் எஃபோர்ட்டை வந்து அவங்க போட்டுட்டு இருக்காங்க. சோ அப்படி போட்டு அதுக்கான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சது அப்படின்னா, தெலுங்குல அவங்க நடிச்ச மகாநடி அப்படிங்கிற படம் தான். சாவித்ரி கேரக்டர் அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்கள விட பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. சோ அந்த படத்துக்காக அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. சோ அது மட்டும் இல்லாம தமிழ்ல இருக்கக்கூடிய பல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. முக்கியமா அவங்களோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா ரஜினி முருகன் படம் தான். சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து நடிச்சாங்க இல்லையா? சோ அந்த படத்துல இருந்து தான் அவங்களுக்கு பெரிய லெவல்ல பேர் வந்தது. அடுத்தடுத்த நிறைய படங்கள் புக் ஆயிருந்தது. சோ நான் சொன்ன மாதிரி எல்லா தமிழ் முன்னணி நடிகர்கள் கூடவுமே சேர்ந்து நடிச்சிட்டாங்க. தமிழை தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தியிலும் அவங்க நடிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி பல படங்கள் பல மொழிகள்ல அவங்க வந்து வலம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம விஜய் கூட நடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் விஜய்க்கும் நிறைய விமர்சனங்கள் வந்தது. அவங்களையும் விஜயை வச்சு பயங்கரமா வந்து எல்லாரும் காசிப்ஸ் எல்லாம் பேசியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி த்ரிஷாவை வச்சு விஜய் கூட பேசினாங்களோ, அடுத்ததா கீர்த்தி சுரேஷை வச்சு விஜய் கூட பேசியிருந்தாங்க. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேர் வந்து படம் நடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பேச்சுகள் பெரிய அளவுல பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாம விஜயோட குடும்பம், அதாவது அவங்களோட மனைவி குழந்தைகள்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறமா கீர்த்தி சுரேஷ் கூட தான் இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸுமே வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே வெளியில சொல்லவே இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் அவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தை அவங்க ஓப்பனே பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கோவால ரொம்ப பிரம்மாண்டமா வந்து கல்யாணம் நடந்தது. அவங்க சின்ன வயசுல இருந்து, அதாவது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருந்த ஆண்டனி தட்டில் அப்படிங்கிறவங்கள தான் 15 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சோ விஜயோட நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் அந்த விமர்சனங்களுக்கு நடுவுல தன்னோட காதலை எந்த விதத்திலையும் குறைச்சிக்காம பிரியாம அவங்க வந்து கல்யாணத்துல முடிச்சிருக்காங்க. சோ நான் சொன்ன மாதிரி மகாநடி படத்துல அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. சோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கண்டிப்பா நமக்கு நிறைய வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. அவங்க அப்படியே வந்து அந்த வெற்றி நடக்கும்போது கொண்டாடுவாங்க, அடுத்ததா அப்படியே வந்து கொஞ்சம் சைலண்டா டல்லா ஆயிடுவாங்க. இப்படிதான் இருக்கும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல கீர்த்தி சுரேஷ்க்கும் அதே மாதிரி வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. திரும்பவும் அவங்க பாத்தீங்கன்னா மாமன்னன் அப்படிங்கிற ஒரு படத்துல தான் கம்பேக் கொடுத்திருந்தாங்க. அந்த படம் பெரிய அளவுல போகல அப்படின்னாலும் அவங்களோட நடிப்பு அப்படின்றது அடுத்தடுத்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வர லெவல்ல இருந்தது. சோ ஒவ்வொரு படத்திலையும் தன்னோட தனி திறமையை வெளிப்படுத்தினாங்க கீர்த்தி சுரேஷ். அவங்க பல இளைஞர்களுடைய மனதை கொள்ளை கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும், அவங்களோட சிரிப்பு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். சோ அவங்க வந்து ஓனா ஒரு சில பாடல்களும் அவங்களோட வாய்ஸ்ல பாடியிருப்பாங்க. சோ அந்த மலையாளி அப்படின்னாலே ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்கும், யூனிக்கான ஒரு ஸ்லாங் இருக்கும், யூனிக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். இது எல்லாமே கீர்த்தி சுரேஷ் கிட்ட இருக்கிறதுனாலதான் அவங்க ரொம்ப சீக்கிரமாவே மக்கள் மனசை இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ஆண்டனி தட்டில காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நடிகைகள் இடம் தெரியாம போயிருக்காங்க, பேர் தெரியாம போயிருக்காங்க. சோ அதே மாதிரிதான் கீர்த்தி சுரேஷும் இனிமேல் வந்து ஃபேமிலியில செட்டில் ஆயிடுவாங்க, இனி அவங்க படங்கள்ல நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் நிறைய பேர் வந்து ரொம்ப சோகமா இருக்கா மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் கீர்த்தி சுரேஷ் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காரு. முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்ல தெரி படம் வந்ததுல அந்த படம் வந்து ஹிந்தியில பேபி ஜான் அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. அதுல கீர்த்தி சுரேஷ்
சுரேஷ் நடிச்சிருந்தாங்க. சோ அந்த படம் ஹிந்தில பெரிய லெவல்ல போகல, இருந்தாலும் அவங்களுக்கு ஹிந்தில அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்தது. சோ கொஞ்சம் கிளாமரா இறங்கினா இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சாங்லயும் பயங்கர கிளாமரால அவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் வைஃப் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் பயங்கர சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. சோ ரெண்டு பேரும் ஒன்னா வெளியில போகும்போது பின்னாடியே கேமரா தூக்கிட்டு நிறைய பேர் வர்றதுனால அது அவங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பிடிக்காம இருந்திருக்கு. பட் நீங்க தனியா வந்து போஸ்ட் கொடுத்துக்கோங்க, என்ன கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு அப்படியே அந்த கேமராக்கள்ல இருந்து தனியா ஒதுங்கி நின்னுடுவாராம். இந்த விஷயத்த கீர்த்தி சுரேஷே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மீடியா கேமரா அப்படிங்கிறது ரொம்பவே புதுசு. அவர் வந்துட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேன், இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மீடியா சினிமா அப்படின்றதுனால அவங்களுக்கு அதை பத்தி பெரிய லெவல்ல எதுவும் தெரியாது. அதை அவங்க பெருசா வந்து பார்க்கவும் மாட்டாங்க, கேட்டுக்கவும் மாட்டாங்க. பட் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய சொல்லி ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. சோ அவங்களோட சப்போர்ட்டிவ்னால தான் நான் இந்த அளவுக்கு தொடர்ந்து சினிமால என்னால டிராவல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா வந்து இன்டர்வியூல எல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கீர்த்தி சுரேஷ் ஒரு நல்ல லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க ஒரு படத்துக்காக எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சோ நானே சொல்லிடுறேன். சோ அவங்க ஒரு படத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கமிட் ஆன ஒரு படத்துக்கு ஹையஸ்ட் 5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க. சோ அது வந்து இப்ப ரீசெண்டா தான் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் 1 கோடி 2 கோடி 3 கோடி இப்படிதான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஆட்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 to 75 lakhs வரைக்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் அவங்களோட கரியர் போய்கிட்டு இருக்கு. சோ ஒரு படத்துக்கு இப்ப 5 கோடி ரூபாய் வாங்குற லெவல்ல அவங்க வந்து உயர்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ 33 வயசுல ஒரு படத்துக்கு 5 கோடி ரூபாய் வந்து சம்பளம் வாங்குறாங்க நடிகை. அவங்களோட மொத்த சொத்து மதிப்பு இப்ப எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அபிஷியலாவே தான் சொல்லியிருக்காங்க. சோ அபிஷியலாவே சொன்னதுனால பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு அவங்க சம்பாதிச்சு அவங்களோட சைட்ல இருக்கு. இது இல்லாம நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன். அவங்களோட சைட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 50 கோடிக்கு மேலதான் சொத்துக்கள் இருக்கும். அதனால ரெண்டுத்தையும் சேர்றப்போ கீர்த்தி சுரேஷ்க்கு தான் எல்லாமே வரும். அதனால மொத்தத்துல ஒரு 100 கோடி சொத்து மதிப்புள்ள நடிகை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் கீர்த்தி சுரேஷ். சோ 33 வயசுல 100 கோடி சொத்துக்கு அதிபதியா இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். இது உண்மையிலே பாராட்டத்தக்க கூடிய விஷயம். இந்த மாதிரி எல்லா நடிகைகளுக்கும் எல்லா பெண்களுக்கும் அமையாது. பட் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அம்மா வீட்டு சைடும் சரி, ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க இவங்களோட கரியருக்கு, இவங்களோட ப்ரொஃபஷனலுக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷ்க்கு சென்னையில ஒரு சொகுசு பங்களா இருக்கு. அதுக்குள்ளவே ஜிம்மு, தியேட்டர், ஸ்விம்மிங் பூல், லைப்ரரி அப்படின்னு சொல்லி எல்லா வசதிகளையும் வச்சிருக்காங்க. கேரளால ஏகப்பட்ட சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்கு. அது இல்லாம சென்னையில அவங்க வந்தா போனா தங்குறதுக்காகவே இதை வந்து வாங்கி வச்சிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள BMW காரும் 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பென்ஸ் காரும் அவங்க வச்சிருக்காங்க. சோ கார் கலெக்ஷன் கீர்த்தி சுரேஷ்க்கு ரொம்பவே பிடிக்கும். சோ எல்லா காருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே விலை உயர்ந்த கார்களா தான் அவங்க வச்சிருக்காங்க. சோ ஆல் ஓவர் பாத்தீங்கன்னா மொத்தத்துல ஒரு 50 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியா இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஹஸ்பண்டோட சொத்துக்கள் சேர்க்கும் போது மொத்தம் 100 கோடி சொத்துக்கு அதிபதியா இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். சோ இதே மாதிரி எல்லா பெண்களுக்கும் அமைஞ்சிட்டா எல்லா பெண்களுடைய வாழ்க்கையுமே சொர்க்கமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ கீர்த்தி சுரேஷ் இன்னைக்கு 33வது பர்த்டேவை ரொம்பவே சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்காக ஃப்ரெண்ட்ஹுட் ஸ்ட்ரீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு கீர்த்தி சுரேஷை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.